சுவையான காடை 65 ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். காடை 65 இப்போ இது எல்லாமே நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்குவோம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கூடவே ஒரு 1/2 லெமன் அதையும் புழிஞ்சு விட்டு இது எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சுக்குவோம். லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் எல்லாத்தையும். இந்த மசாலாலாம் உள்ளெல்லாம் சாறுற மாதிரி எல்லாத்தையும் நல்லா கேப்லலாம் ஃபில் பண்ணிக்குவோம் உள்ளெல்லாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். கால் மணி நேரம் இப்போ நல்லா ஊறிச்சு. அடுத்த ஒரு கடாய் வச்சு எண்ணெய் வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா இப்போ காஞ்சிருக்கு. அது கூட நம்ம மசாலா பரட்டி வச்ச காடையை எடுத்து போட்டுருவோம். அதே மாதிரி இந்த பக்கம் இப்போ இந்த சைடு நல்லா வந்துருச்சு. அதே மாதிரி லைட்டாக இந்த பக்கம் பரட்டி விட்டுக்குவோம். இப்போ காடை நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள் ரெண்டு பக்கமும். அவ்வளோதான், இப்போ எடுத்துடலாம் நம்ம. நல்லா கிரிப்ஸியாக இருக்கும். இந்த கருவேப்பிலை சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுடைய சுவையான காடை 65 ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காடை 65 ரொம்ப வேற லெவலில் இருக்காண்டா, சுவையாக இருக்கு. மித்தெடுத்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.